நாடாளுமன்ற தேர்தலில் வடசென்னை தொகுதியில் திமுக தோல்வியடைய வாய்ப்பே இல்லை என எம்பி கலாநிதி வீராசாமி கூறியுள்ளார். வட சென்னையை பொறுத்த வரைக்கும் இது திமுகவின் கோட்டை. இதை நீங்க திமுக எங்களுடைய சின்னம் நீங்க தோல்வி பெறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு அந்த புயல் இங்க பெரும் வெள்ளம் வந்தப்போ கூட மக்கள் ஒரு நாள் 2 நாள் கோபத்துல இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமா நாங்க எல்லோருமே அங்க மக்களை சந்தித்து அவருடைய கோபத்தை தணிக்கும் விதத்தில் தொடர்ந்து நாங்க நலத்திட்ட உதவிகள் அதெல்லாம் பண்ணியிருக்கோம். தொகுதியில இருக்கும் மக்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் திமுக எப்பொழுதுமே அவருடன் துணை நிற்கும் கட்சி. அதனால இங்க திமுக கண்டிப்பாக மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் கண்டிப்பாக இருக்கு. நமக்குள் இருக்கும் மனக்கசப்புகளை மறந்துவிட்டு அடுத்த 60 நாட்கள் தேர்தலுக்காக தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என கட்சியினரை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். திமுகவின் ஆதி திராவிடர் நலக்குழு கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய உதயநிதி ஸ்டாலின், பிறப்பால் அனைவரும் சமம் என்பதைத்தான் பேசியதற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார்கள் என்றும் நீதிமன்றத்தில் நல்ல தீர்ப்பு வரும் என்ற நம்பிக்கை உள்ளது என்றும் தெரிவித்தார். திமுகவிற்கு எதிராக பரப்பப்படும் அவதூறுகளுக்கு உடனுக்குடன் பதில் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். 7 அல்லது 8 நாட்களில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என்பதால் நமக்குள் இருக்கும் மனக்கசப்புகளை மறந்துவிட்டு தேர்தலுக்காக தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். லைகா நிறுவனம் தயாரிக்கும் இந்தியன் 2 திரைப்படத்தின் படப்பிடிப்பு தொடங்கி நடந்து வருகிறது. வடசென்னை, திருவொற்றியூர், திருச்சினாங்குப்பம் பகுதியில் உள்ள அரசு குடியிருப்பு வாரிய பகுதிகளில் சில முக்கிய காட்சிகள் படமாக்கப்பட உள்ளன. இதற்காக இந்தியன் தாத்தா வேடமிட்ட நடிகரின் கமல்ஹாசனின் பிரம்மாண்ட படங்கள் குடியிருப்பு வாரிய சுவர்களில் வரையப்பட்டுள்ளன. இந்தியன் இஸ் பேக் உள்ளிட்ட பஞ்ச் வசனங்களும் சுவர்களில் இடம்பெற்றுள்ளன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.